மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் அலகு 1 பாடம் 1 செயற்கூறு. இந்த பாடத்துல இருக்கக்கூடிய 1 மதிப்பெண் வினாக்கள் 2 மதிப்பெண் வினாக்களுக்கு உண்டான ஆன்சர் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி 3 மதிப்பெண் வினாக்களுக்கும் 5 மதிப்பெண் வினாக்களுக்கும் உண்டான ஆன்சர் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடம் 1 செயற்கூறு. இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். மதிப்பீடு பகுதி ஆ. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1வது, ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக பயன்படுத்தப்படும் குறிமுறையின் சிறிய பகுதியே விடை துணை நிரல்கள். 2வது, பின்வரும் எந்த அலகு ஒரு பெரிய நிரல் கட்டமைப்பில் வரையறுக்கப்பட்டுள்ளது? விடை செயற்கூறு. 3வது, பின்வரும் எது தனித்தன்மையான தொடரியல் தொகுதிகளை கொண்டதாகும்? விடை வரையறை. 4வது, செயற்கூறு வரையறையில் உள்ள மாறிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை அளவுருக்கள். 5வது, செயற்கூறு வரையறைக்கு அனுப்பப்படும் மதிப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை செயலுறுப்புகள். 6வது, தரவு வகை குறிப்பு எழுதும்போது எது கட்டாயமாகிறது? விடை ஆவண்ணா. 7வது, பின்வரும் எது ஒரு பொருள் செய்ய வேண்டியதை தீர்மானிக்கிறது? விடை இடைமுகம். 8வது, பின்வரும் எது இடைமுகத்தில் வரையறுக்கப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றுகிறது? விடை செயல்படுத்துதல். 9வது, ஒரே மாதிரியான அதே அளவுருக்களை செயற்கூறுவிற்கு அனுப்பினால் ஒரே மாதிரியான விடையை தரும் செயற்கூறு எவ்வாறு அழைக்கப்படும்? விடை பியூர் செயற்கூறு. 10வது, அளவுருக்களை அனுப்பும்போது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் செயற்கூறு எவ்வாறு அழைக்கப்படும்? விடை இம்பியூர் செயற்கூறு. பகுதி ஆவண்ணா. அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. 1வது, துணை நிரல் என்றால் என்ன? விடை பக்கம் எண் 1. 1வது பக்கத்துல துணை நிரல்கள் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடு மேல அழைக்கப்படுகின்றன வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 2வது கொஸ்டின், நிரலாக்க மொழியை பொறுத்து செயற்கூறுவை வரையறுக்கவும். விடை பக்கம் எண் 1. 1வது பக்கத்துல நிரலாக்க மொழியில் செயற்கூறுகள் ஹெட்டிங் கீழே செயற்கூறு என்பது அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருக்கும் இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 3வது, x = 78 இதன் மூலம் அறிவது என்ன? விடை பக்கம் எண் 1. 1வது பக்கத்துல 1.2.1 ஹெட்டிங் கீழே x = 78 எழுதிட்டு அதுல இருந்து கொண்டதாகும் வரைக்கும் 3வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 4வது, இடைமுகத்தையும் செயல்படுத்துதலையும் வேறுபடுத்துக. விடை பக்கம் எண் 3. 3வது பக்கத்துல ஒரு அட்டவணை இருக்கா, இடைமுகம் செயல்படுத்துதல், இது ஃபுல்லா 4வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 5வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது சாதாரண செயற்கூறு வரையறை மற்றும் எது தற்சுழற்சி செயற்கூறு வரையறை? ஃபர்ஸ்ட் ஒன் சாதாரண செயற்கூறு, செகண்ட் ஒன் ஆன்சர் சாதாரண செயற்கூறு, 3வது ஒன் தற்சுழற்சி செயற்கூறு.